வந்துருச்சுங்க vivo V27 Pro V25 Pro ஓட அப்கிரேடுங்க. இந்த போன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் vivo அப்கிரேட் பண்ணிட்டாங்க. கேமரா ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். தரா எடுத்தோடனே ஃபோன் இருக்குங்க. சைடில் வைப்போம், ஃபோன் அப்புறமா பார்ப்போம். ஃபோன் இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, கேஸ் பேசிக் டிரான்ஸ்பெரண்ட் சிலிகான் கேஸுங்க. சில பல டாக்குமெண்டேஷன் புக்லெட்ஸ், அப்புறம் ஒரு 80 வாட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜிங் பிரிக், பட் 66 வாட் தான் இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இருக்கவே இருக்குங்க சிம் எஜெக்டர் டூல். சரி, எல்லாத்தையும் சைடில் வைப்போம். ஃபோன் எடுத்து பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? Okay. Wow, this is slimங்க. செம ஸ்லிமான ஃபோன், ப்ளூ கலர்ல இருக்கு. வெறும் 7.36 mm thickness தாங்க. It is one of the slimmest phones I've unboxed in 2023 அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன் நான். இந்த கலரோட பேர் வந்து ப்ளூ கலர், மேஜிக் ப்ளூன்னு சொல்றாங்க. இன்னொரு Black கலர் இருக்கு. இதுல என்ன பெரிய மேஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவோட கலர் சேஞ்சிங் பேக் V25 Proலயும் இருந்தது, V27 Proலயும் இருக்கு. சோ சன்லைட்ல வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா இதோட கலர் வந்து லைட் ப்ளூல இருந்து டார்க் ப்ளூ மாறிடும். நான் ஒரு UV லைட் வச்சிருக்கேன், ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? இப்பவே செமையா இருக்கும். Oh my god, this is kind of cool. ஆனா நீங்க ஒரு பேக் கவர் போட்டு நான் டிரான்ஸ்பரண்ட் பேக் கவர் போட்டீங்கன்னா கண்டிப்பா இது தெரியாது இந்த டிஃபரன்ஸ், பட் ஸ்டில் லுக்ஸ் வெரி குட்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கேமரா மாடியூல் பெருசா கொடுத்துருக்காங்க. 3 கேமரா இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு பெரிய ரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரிங் லைட். இதை பத்தி பேசுவோம் சூன். இன் ஹேண்ட் ஃபீல் வந்து ஐயோ தாறுமாறா இருக்கு. ஃபீல், டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா இருக்கு. பின்னாடி கிளாஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இட்ஸ் கிளாஸ். அப்புறம் சைடுல ஒரு பவர் பட்டன், அதுக்கு மேலேயே வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே USB Type C 2.0 போர்ட் only and a single mono speaker. Test பண்ணி பாப்போம். But before that, let me take a look at இதுல SD card slot இருக்கா இல்லையான்னு. I think it won't be there. Let me check it. Just 2 dual nano SIM cards நீங்க போடலாம். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விவோ ஃபோன்ஸ்ல இப்பலாம் ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதையும் போட்டிருக்காங்க. பின்னாடி இருக்க டெக்ஸ்சர், இன் ஹேண்ட் ஃபீல், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். அப்புறம் கர்வ்ட் பேக் கொடுத்துருக்காங்க, கர்வ்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியமான ஃபீல் இருக்குங்க இந்த ஃபோன். நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்படி தோணும், ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்கிருக்கீங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம், வெயிட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்லிமான ஃபோனா இருக்கு, காம்பாக்டா இருக்கு, லைட்டா இருக்கா அதுவும் பார்த்துடலாம். ஆல்ரைட், லெட்ஸ் பிளேஸ் திஸ். 180.3 grams, very light ஃபோனுங்க. 200 கிலோ எந்த ஃபோனா இருந்தாலும் I really like it. That's very good. இப்போ டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.78 inch AMOLED curved 120 Hz refresh rate பேனலுங்க இது. அண்ட் வாவ், டிஸ்ப்ளே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அப்புறம் டிஸ்ப்ளே டச் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்குங்க. ஏன் தெரியுமா, இதுல டச் சாம்பிளிங் ரேட் கூட 360 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ pretty good stuff. சின்ன பஞ்ச் ஹோல் நாட்ச் சென்டர்ல, அப்புறம் பெசல்ஸும் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சின்ன பஞ்ச் ஹோல் நாட்ச் சென்டர்ல, பெசல்ஸும் ஸ்லிம்மா இருக்கு. பார்க்கறதுக்கு பிரீமியமான ஃபீலுங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு HDR10 சப்போர்ட் கிடைக்கும். பட் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ HDR10 இல்ல. இப்போ நான் என்ன பண்ணி பார்க்கறேன்னா, I'll quickly check டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு HDR வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாமா? ஆல்ரைட், நைஸ் HDR ஆட். வாவ், பார்க்கறதுக்கு கலர்ஸ்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் வெரி கிறிஸ்ப், வெரி பிரைட். அப்புறம் செக் பண்றோம், ஸ்பீக்கரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்கு, விச் இஸ் அ லெட் டவுன் நான் கண்டிப்பா சொல்லுவேங்க. மோனோ ஸ்பீக்கராக இருந்தாலும் ஐ திங்க் த குவாலிட்டி இஸ் குட். டீடைல்டாக இருக்குது, டைனமிக்காக இருக்குது, பேஸ் இருக்குது. பட் எஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இப்போ உள்ள ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டான MediaTek Dimensity 8200 சிப் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் சிப் தாங்க iQOO Neo 7லயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன்லயும் அந்த சிப் இருக்கு. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் சிப். AnTuTu ஸ்கோர் 8.4 lakh மேலே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் Geekbenchல ஸ்கோர்ஸ் ஆர் குட். இப்போ கேமிங் கூட நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 FPS கால் ஆஃப் டியூட்டி மொபைலில் விளாடலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். அப்புறம் விவோ சொல்கிறாங்க வேப்பர் கூலிங்
சேம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த ஸ்லிம்மான போன்ல வேப்பர் கூலிங் சேம்பர் ஐ டோன்ட் நோ ஹவ் எஃபெக்டிவ் இட் இஸ். ஒரு 20 நிமிஷம் நாங்க கேம் விளையாடணும், அப்போ வந்து ஹீட் ஆகல, கொஞ்சம் வார்ம் ஆச்சு. தட்ஸ் அபவுட் இட். வேரியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா லான்ச்ல உங்களுக்கு 8 128GB தான் கிடைக்கும். 8GB LPDDR5 RAM, 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ். ஆனா விவோ என்ன சொல்றாங்கன்னா மேபி 12 to 56GB அப்புறமா லான்ச் ஆனாலும் ஆகும் அப்படின்னு. அப்புறம் புதுசா ஒன்னு வர்ச்சுவல் RAM ஒன்னு கொடுக்குறாங்களா, அது கூட கொடுத்திருக்காங்க 8GB வர்ச்சுவல் RAM. பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா வெரி குட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்மூத், ஃபாஸ்ட் அண்ட் கிரேட் ஃபார் கேமிங் as well. பேட்டரியில தான் விவோ V25 Pro கம்பேரிசன்ல 200 mAh கம்மியான பேட்டரி கிடைக்கும். உங்களுக்கு 4600 mAh பேட்டரி தான் கிடைக்கும் கம்பேர் டு 4800. சார்ஜிங் ஸ்பீட் சொன்ன மாதிரி 66 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கிடைக்கும். 5G சப்போர்ட் இருக்குங்க. 7 5G பேண்ட்ஸ் தான், பட் இட் சப்போர்ட்ஸ் த மெயின் இந்தியன் 5G பேண்ட்ஸ். அதனால ஏர்டெல் அண்ட் ஜியோ 5G works really fine, no problem. இப்போ Dimensity 8200ல உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். Wi-Fi 6 சப்போர்ட் அண்ட் Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா NFC இல்ல இதுல. சாஃப்ட்வேர் Android 13 out of the box with FunTouch OS 13. FunTouch OS உண்மையா சொல்லணும்னா I'm not a big fan of FunTouch OS. உங்களுக்கு FunTouch OS பிடிக்குமா? நீங்க யூஸ் பண்றீங்களா விவோ ஐகோ ஃபோன்ஸ்? பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஏன் பிடிக்கும்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐட் லைக் டு நோ. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, கைனெடிக் வால்பேப்பர்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன பண்ணும்னா ஒரு ஃப்ளவர், ப்ளூமிங் ஃப்ளவரோட போட்டோ காட்டும். அதுல வந்து நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்தபடி அது சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங்லி. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சோ ஃபீச்சர்ஸ் படி பாத்தீங்கன்னா FunTouch OSல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் a good thing. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு இது வரைக்கும் விவோ எங்கள்கிட்ட சொல்லல. சொன்னோனே நான் ஒரு பின்ட் காமெண்ட் கண்டிப்பா போட்டுறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், போய் பாத்துருங்க. ஓ, ஒரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த போன்ல உங்களுக்கு IP ரேட்டிங் கிடைக்குங்க. IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டா, OnePlus 11ல உங்களுக்கு IP ரேட்டிங் இல்ல. This one has it. நான் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன். கேமரா, yes, that is the most important thing on this phone. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் plus 8 மெகாபிக்சல் plus 2 மெகாபிக்சல் செட்டப் கொடுத்திருக்காங்க. இந்த 8+2 செட்டப் இருக்கு, அது வந்து ஒளியணும்னு எனக்கு தோணுது, பட் பிராண்ட்ஸ் விட போறது இல்ல. சோ உங்களுக்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 50 MP வந்து IMX766V கேமரா, விவோக்காக ஸ்பெஷலான பண்ண கேமரா. அப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல ஹெட்லைனர் ஃபீச்சர் என்ன தெரியுமா? ஃப்ரண்ட்ல 50 MP ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா வச்சு செல்ஃபிஸ் எடுக்கும்போது ஐயோ என்ன டீடைல்ஸ், சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. லோ லைட்லயும் எடுத்தீங்கன்னா குவாலிட்டி இஸ் இன்கிரெடிபிள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செல்ஃபி கேமரா 50 MP கொடுத்திருக்கனால ஃப்ரண்ட்லயும் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. See, that's something இப்போ நிறைய போன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. V27 Proல 4K 60 FPS from the front is possible. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, மேக்ரோ கேமரா எடுக்கிற பிக்சர்ஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாருங்க, உங்க ஸ்கிரீன் முன்னாடியே இருக்கு. அதுவும் இல்லாம அல்ட்ரா வைடு பிரைமரி பிக்சர்ஸ் சைட் பை சைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கலர் ஷிஃப்ட் தெரியுங்க. பிரைமரி கேமரா 50 MP வந்து IMX766 டீடைல்டான பிக்சர்ஸ், நல்ல ஷார்ப்பான பிக்சர்ஸ் கண்டிப்பா எடுக்குது. டே லைட்லயும் லோ லைட்லயும் கண்டிப்பா சொல்லுவேன். பட் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஆரா லைட் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரிங் லைட்டுங்க. இதை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. You see how bright it is. It's very very brightங்க. ஓய்யோ சான்ஸே இல்லை. இந்த பிரைட் ரிங் லைட்டை வச்சு நீங்க AI நைட் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் பிக்சர்ஸ் லுக் really குட். அப்புறம் இதுல ஒரு மோட் கொடுத்திருக்காங்க, வெட்டிங் ஸ்டைல் போர்ட்ரேட். அவங்க கல்யாணத்துல இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வெட்டிங் பிக்சர்ஸ் எடுக்கும்போது ஒரு பேஸ்டல் ஷேட்ல அப்படி ட்ரீமியா எடுப்பாங்க பார்க்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த போன் வச்சு நீங்க எடுக்கலாம். போன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு யூனிக்கான ஃபீச்சர் கண்டிப்பா சொல்வேன் நான். அப்புறம் நீங்க லோ லைட்ல, எக்ஸ்ட்ரீம் லோ லைட்ல பிக்சர்ஸ் எடுக்கும்போது, எக்ஸ்ட்ரீம் நைட் விஷன்ல நீங்க பிக்சர் எடுக்கும்போது ரியல் டைம்ல உங்களுக்கு கேமரா ஆப்லயே என்ன மாதிரி பிக்சர் வந்து உங்களுக்கு வரும், அது வந்து காட்டி கொடுத்துரும். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க, G டிரைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், போய் செக் அவுட் பண்ணிருங்க. டெல் மீ வாட் யூ திங்க். ஓகே, இதாங்க விவோ V27 Pro. I think V சீரிஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் இது வரைக்கும் விவோ லான்ச் பண்ணதுல. ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் நீங்க வாங்குனீங்கன்னா, பூர்விகா அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்ல போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து டீல்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க நிறைய. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ஃபோன் ஆப்ஷன் யாராச்சும் ஆஃப்லைன்ல வாங்க விரும்புறீங்கன்னா. ஃபீச்சர்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. கேமரால இத்தனை ஃபீச்சர்ஸ் பிளஸ் இட் லுக்ஸ் குட். பிக்சர்ஸ் கூட ஓரளவு நல்லா தான் இருக்குங்க. இந்த ஃபோன் வந்து நான் சொல்லுவேன் விவோ ஹஸ் டன் அ குட் ஜாப். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆசம் கேஜெட் ரிவ்யூஸ்க்காக டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin.